அரசியலில் நிறைய வேடிக்கையான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி ஒரு வேடிக்கையான விஷயம் தான் நேற்று நடந்தது. அதாவது நம்ம கருணாஸ் அவர்கள், முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் அவர்கள் வந்து நேற்று பொதுக்கூட்டத்தில் மக்கள் முன்னாடி பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. 200 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து அரசியலில் வந்துட்டாரு, இப்போ அவர் 2 லட்சம் கோடி சம்பாதிக்க பார்த்தா திட்டம் போடுறாருன்ட்டு. அதனால் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஜோசியை பார்த்து சொல்கிறார். நம்ம யாரை சொல்கிறாருன்னு தெரியும், நம்ம தளபதி விஜயை பார்த்து சொல்கிறார். ஏன்னே நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு 2 லட்சம் கோடி கூட இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஒரு 2 லட்சம் கோடி சம்பாதிக்க வருவார்? நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் அதிமுகவில் இருந்தீங்க, இப்போதைக்கு திமுக வந்தீங்க. ஆனால் திமுகவில் நடக்கிற ஊழலை பற்றியோ அந்த துறையில் நடக்கிற குறைகளை பற்றியோ என்னைக்காச்சும் பேசியிருக்கீங்களா? அதுக்கெல்லாம் வாய் வராது. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கே வராத தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்குறீங்களே, இது நியாயமா? சொல்லுங்கள், இது நியாயமா? சமீபத்தில் கூட நகராட்சி துறையில் கிட்டத்தட்ட 800 கோடி ஊழல் நடந்தது. அமலாக்கத்துறை வந்து ஃபைல் சப்மிட் பண்ணாங்க டிஜிபிட்ட. நான் அதை பற்றி வாய் திறக்க மாட்டீங்க. சமீபத்தில் செவிலியர் பெண்கள் வந்து போராடுறாங்க, தன்னுடைய பணி நிரந்தரத்துக்காக போராடுறாங்க, அதை பற்றி வாய் திறக்க மாட்டீங்க. தூய்மை பணியாளர்கள் போடுறாங்க, அதை பற்றி வாய் திறக்க மாட்டீங்க. நம்ம பள்ளி கல்வித்துறையில் கட்டிடம் சரியில்லை, பள்ளி நிர்வாகம் சரியில்லை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா போதுமான ஆசிரியர்கள் இல்லை, பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் கிடையாது, சரியாக பாடம் நடத்த மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் தனியார் ஸ்கூலில் போய் சேர்றாங்க. அந்த அளவுக்கு நிர்வாகம் இருக்குது. அந்த நிர்வாகத்தை பார்த்து உங்களால் கேள்வி கேட்க முடியல. நேற்று அதாவது அரசு பேருந்து விபத்துக்குள்ளாகி 9 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இந்த டயர் வெடிச்சிடுச்சு. ஆனால் அது வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்த டயர் வெடிச்சதுக்கு காரணம் டிரைவரை கைது பண்ணுறாங்க. இதுதான் இந்த நிர்வாகத்தோட லட்சணம். ஆனால் நீங்கள் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கல, இந்த அரசாங்கத்தில் குறைகளை பார்த்து கேள்வி கேட்கல, அங்கே நடக்கிற ஊழலை பார்த்து கேள்வி கேட்கல. ஆனால் நீ ஆட்சிக்கே வராத நம்ம தளபதி விஜயை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. இது நியாயமா? கருணாஸ் அவர்களே, இது நியாயமா? நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கோங்க. அதிமுக இருக்கும்போது திமுக பற்றி குறை சொல்லுங்க, திமுக இருக்கும்போது அதிமுக பற்றி குறை சொல்லுங்க. நீங்கள் காமெடி நடிகராக இருந்தீங்க, என்றைக்குன்னா சீரியஸாக நடிகை வருவீங்க. நீங்கள் உங்களை பார்த்து மக்கள் அதாவது படம் நடிக்கும்போது சிரித்தாங்க. நீங்கள் அரசியலில் வந்துட்ட பிறகு உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சிரிக்கிற மாதிரி. இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ லைக் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் பண்ணிங்கன்னா நன்றி.